இன்னைக்கு நம்ம பாலிட்டில சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பின் ஆதாரங்கள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பாலிட்டில மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஷெடியூல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எல்லா டாபிக்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ண எல்லா டாபிக்குமே நம்மளோட ஏடியூ அகாடமி யூடியூப் சேனல்ல பாலிட்டி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ள இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆயிருக்கும். ஸோ நீங்க என்னோட டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. பாலிட்டியை நம்ம கம்ப்ளீட்டா இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்ல ஃபுல்லா முடிச்சிருவோம். நீங்க ஒவ்வொரு டாபிக்கா படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பாலிட்டி அப்படிங்கிறது குரூப் 1க்கு ஒரு 40 கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க. குரூப் 2ல 10ல இருந்து 12 கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் 4லயும் அதே மாதிரி 10ல இருந்து 12 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு டாபிக்கையும் நீங்க ரொம்ப டீட்டெயிலா தெளிவா படிச்சு வச்சுக்கணும். புக்ல இருக்க கண்டென்ட்டையும் தாண்டி வெளியில நிறைய கண்டென்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கிறதுனால நீங்க பாலிட்டிக்கு நம்மளோட வீடியோஸை ஒன்னொன்னா கரெக்டா ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. இப்ப வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பின் ஆதாரங்கள். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்போ இருந்த தலைவர்கள்லாம் எழுதும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கிற கான்ஸ்டிடியூஷனை ரெஃபர் பண்ணி தான் எழுதுனாங்க. என்ன ரெஃபர் பண்ணி எழுதுனாங்க அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ சோர்சஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து தான் மேஜரான பாட்டை அவங்க ரெஃபர் பண்ணி எழுதியிருப்பாங்க. என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ், அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, கனடா, அயர்லாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, பிரான்ஸ், அப்புறம் ரஷ்யா. இந்த கண்ட்ரில இருந்து தான் அவங்க முக்காவாசி சோர்ஸை எடுத்து ரெஃபர் பண்ணி எழுதியிருப்பாங்க. இது போக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இந்தியர்களை ஆட்சி செய்யும் போது நிறைய சட்டமும் ஏற்றிருப்பாங்க. அதுல ஒரு முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இந்த ஆக்ட்ல இருந்து அவங்க ஏகப்பட்ட விஷயங்களை எடுத்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பத்தி தான் நம்ம ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இதுல இருந்து அவங்க என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெடரல் ஸ்கீம். ஃபெடரல் ஸ்கீம்னா என்னது? கூட்டாட்சி திட்டம். நம்மளோட இந்தியால யூனியன் கவர்மெண்ட்டும் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்கு. இதுதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம கூட்டாட்சி. கூட்டாட்சி அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு, மத்திய அரசு ரெண்டுமே சேர்ந்துதான் என்ன பண்ணுது? மக்களை ஆட்சி செய்யுது. அதான் கூட்டாட்சி. கூட்டாட்சி அப்படிங்கிறது மத்திய அரசு, மாநில அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்துதான் மக்களை என்ன பண்றாங்க? ஆட்சி புரியுறாங்க. அதனாலதான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபெடரல் ஸ்கீம். இந்த ஃபெடரல் ஸ்கீம் அப்போ பிரிட்டிஷ் நம்மள ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்பவே அவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசு சட்டம் அப்பவே இந்த ஃபெடரல் ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுல இருந்து தான் எடுத்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல அதை வச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து ஆபீஸ் ஆஃப் கவர்னர். கவர்னர் அலுவலகம். இது நம்ம அப்போ இந்த இந்திய அரசு சட்டம் 1935ல பிரிட்டிஷ், இதுவும் பிரிட்டிஷ் கொண்டு வந்தவங்க தான். ஆனா எனது இந்தியா, நம்மளோட இந்தியா கண்ட்ரிக்குள்ள இந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை நம்ம தனியா படிப்போம். பிரிட்டிஷ் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கண்ட்ரியில அவங்க என்னென்ன சட்டம் கொண்டு வந்தாங்களோ அதெல்லாம் நம்ம பிரிட்டிஷ் கீழே படிப்போம். இதையும் கொண்டு வந்தது பிரிட்டிஷ் தான். ஆனா என்னது? நம்ம இந்தியன் கண்ட்ரிக்குள்ள இந்த சட்டம் எல்லாம் கொண்டு வந்தது. அதனால இதை நம்ம தனியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். சோ அடுத்து நம்ம என்னது? ஆபீஸ் ஆஃப் கவர்னர். கவர்னர் அலுவலகம். கவர்னர் அலுவலகம் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இருந்து எடுக்கிறோம். அப்புறம் ஜுடிஷியரி, நீதித்துறை அப்படிங்கிறது. இந்த 1935 ஆக்ட் மூலமா தான் 1937ல ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் எல்லாம் கிடையாது. 1937ல ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிறது தான் இருக்கும். அந்த எந்த சட்டம் மூலமா அது கொண்டு வந்திருப்பாங்க? இந்த 1935ல ஜுடிஷியரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அது மூலமா 1937ல ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கறத கொண்டு வர்றாங்க. 1950ல சுப்ரீம் கோர்ட் வர வரைக்கும் இந்த ஃபெடரல் கோர்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபெடரல் கோர்ட்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலா தான் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கறத கொண்டு வந்துருவாங்க. சோ 1935 அந்த கான்செப்ட்ல இருந்து தான் நம்ம ஜுடிஷியரி அப்படிங்கிறதையும் எடுத்திருக்கோம். அடுத்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பொது சேவை ஆணையம். நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அது எல்லாமே எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க? இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அந்த பீரியட்லயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க?
இந்த வேலைகள் எல்லாம் பார்த்துப்பாங்க. எந்த மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும், எங்க கண்டக்ட் பண்ணணும், எந்த ஏஜ் இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிறது யாரு? இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்க தான். இது 1935ல அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அத இருந்து நம்ம எடுத்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல வச்சிருப்போம். அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவின்ஷன்ஸ் அவசர ஏற்பாடு. நம்ம எமர்ஜென்சி ப்ரொவின்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு 3 ஆக்ட் 3 சட்டம் இருக்கும். என்னலாம் அப்படின்னா, என்ன ஆர்டிகிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 352ல நேஷனல் எமர்ஜென்சி, 356ல ஸ்டேட் எமர்ஜென்சி, 360ல ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு 3 எமர்ஜென்சி நம்மள பாட்டுல படிக்கும்போதே, ஆர்டிகிள் படிக்கும்போதே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த எமர்ஜென்சி ப்ரொவின்ஷன்ஸ் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாவே பார்ப்போம். இது நம்ம எப்போ எந்த ஆக்ட்ல இருந்து எடுத்திருக்கோம்? கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இருந்து தான் இந்த எமர்ஜென்சி ப்ராவின்சஸ் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ் நிர்வாக விவரங்கள். எந்த மாதிரி நம்ம நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அப்போ கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல பிரிட்டிஷ் வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. அதை அப்படியே எடுத்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வச்சிருப்போம். அடுத்து ஆர்பிஐ. ஆர்பிஐ அப்படிங்கிற ஒண்ண இந்த கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலமா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அத அப்படியே நம்மளும் அப்படி இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்கிருந்து நம்ம இத எடுத்து காப்பி பண்ணியிருக்கோம்? கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல பிரிட்டிஷ் அந்த டைம் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட சட்டத்துல சொன்னதுல இருந்து எடுத்து நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிரிட்டிஷ் யூகேல இருந்து என்னென்ன பாரோ பண்ணோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்லிமெண்டரி கவர்மெண்ட் பாராளுமன்ற அரசாங்கம். மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் உண்டு. பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கண்ட்ரியோட ஹெட்ட யாரு எலெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த கண்ட்ரில இருக்கக்கூடியது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப கண்ட்ரியோட ஹெட்ட பீப்புள் எலெக்ட் பண்றாங்க அப்படின்னா, அதை என்னன்னு சொல்லுவோம்? பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லுவோம். அதே இது கண்ட்ரியோட ஹெட்ட பார்லிமெண்டரி மெம்பர்ஸ் எலெக்ட் பண்றாங்க அப்படின்னா, அத பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம இந்தியால கண்ட்ரியோட ஹெட் யாரு? பிரசிடென்ட். பிரசிடென்ட்ட யார் எலெக்ட் பண்ணுவா? பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். அதனால நம்ம இத என்னன்னு சொல்றோம்? பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இந்தியால இருக்கக்கூடியது என்னது? பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இதே தான் வந்து பிரிட்டிஷ்லயும் ஃபாலோ பண்றாங்க. அந்த பிரிட்டிஷ்ல இருக்கிறத நம்மளும் அப்படியே எடுத்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வச்சிருக்கோம். அடுத்து ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சட்டத்தை இயற்றுறது பார்லிமெண்டா இருந்தாலும் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸே தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களை கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஜுடிஷியரிக்கு இருக்கு, நீதித்துறைக்கு இருக்கு. அதனால நம்ம இந்தியால எதோட ஆட்சி மேலோங்கி இருக்கிறது? சட்டத்தின் ஆட்சி தான் மேலோங்கி இருக்கிறது. இது நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்? பிரிட்டிஷ்ல இருந்து, பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து அப்படியே எடுத்துக்கிட்டோம். அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் சட்டமன்ற நடைமுறை. சட்டமன்ற நடைமுறை அப்படிங்கிறது எந்த மாதிரி நம்ம பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், எப்படி அதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும், எப்படி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே என்னது? லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். இதையும் நம்ம பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் பாரோ பண்ணியிருப்போம். அடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். சிங்கிள் சிட்டிசன்ஷிப்ங்கிறது ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமை அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறதா இருந்தா எந்த விதமான பெர்மிஷனும் இல்லாம நம்ம போய்க்கலாம். இந்தியாவுக்கு ஃபுல்லாவே என்னது? ஒரே ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். இப்போ யுஎஸ்ஏ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறதா இருந்தா அவங்க வேற ஒரு அந்த ஸ்டேட்டுக்கான சிட்டிசன்ஷிப் வாங்கணும். அதுதான் என்னது? டூயல் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவோம். ஸ்டேட்டுக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப், மொத்த கண்ட்ரிக்குன்னு சொல்லி ஒரு சிட்டிசன்ஷிப். இந்த மாதிரி 2 சிட்டிசன்ஷிப் வாங்கணும். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். மொத்த கண்ட்ரிக்கும் ஒரே ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஒற்றை குடியுரிமை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கேபினட் சிஸ்டம். கேபினட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னது? அந்த அமைச்சரவை அமைப்பு. நம்ம மெம்பர்ஸ் சாரி அமைச்சர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ல மூத்த அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவா ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நம்ம எப்படி ஹெல்த் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு நிறைய டிபார்ட்மெண்ட் சொல்றோம்ல, இவங்க எல்லாருமே யாரு? கேபினட் மினிஸ்டர், முக்கியமான அமைச்சர்கள். இவங்க எல்லாரும் சேர்ந்த குழுக்களை தான் என்னது? நம்ம கேபினட் குழு அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்? பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்து ப்ரெரோகேட்டிவ் ரிட்ஸ் அப்படின்னா நீதி பேராணைகள் அப்படின்னு அர்த்தம். நீங்க ஹேபியஸ் கார்பஸ், அப்புறம் மேண்டமஸ், ப்ரொகிபிஷன், கியோ வாரண்டோ அப்படின்னு சொல்லி நம்ம ரிட்ஸுக்கு கீழே நிறைய ரிட்ஸ் படிப்போம். ஆட்கொணர்வு மனு,
கட்டளை நீதி பேராணை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிப்போம். அதை தான் நம்ம ரிட்ஸ்ன்னு சொல்றோம். நீதி பேராணைகள். இது நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்? பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்து பார்லிமெண்டரி பிரிவிலேஜஸ் அப்படின்னா பாராளுமன்ற சிறப்புரிமைகள். நம்ம பாராளுமன்றத்துல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு என்னென்ன சிறப்புரிமைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருப்பாங்க. அந்த பாட்டை வந்து நம்ம எங்க இருந்து காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டோம்? பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து பாரோ பண்ணி இங்க நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வச்சிருக்கோம். அடுத்து பை கேமரலிசம். பிரிட்டிஷ்ல என்ன ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க பை கேமரலிசம் அப்படிங்கிறது என்னது? நம்ம பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ் இருக்குல்ல. லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு அதான் பைனா 2ன்னு அர்த்தம். 2 ஹவுஸ் இருக்கு. அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பை கேமரலிசம்னு சொல்றோம். இதே இது பிரிட்டிஷ்ல என்ன பண்ணுவாங்க? அப்பர் சேம்பர், லோவர் சேம்பர்ன்னு சொல்லி 2 ஹவுஸ் வச்சிருப்பாங்க. அதே கான்செப்ட நம்ம இங்க ஃபாலோ பண்ணி லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி 2 பார்ட்டா நம்ம வச்சிருக்கோம். இதையும் நம்ம பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் காப்பி பண்ணி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வச்சிருக்கோம். அடுத்து பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பவர் இருக்கும்? நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், பெயரளவு நிர்வாகம். நம்ம கண்ட்ரிய பொறுத்த வரைக்கும் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் யாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான். பிரசிடென்ட் வந்து ஒரு பெயரளவு நிர்வாகர் தான். இந்த கான்செப்டை நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்? பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து இங்க வச்சிருக்கோம். அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரிட்டிஷ்ல இருந்து தான், பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி தான் ஸ்பீக்கர் அப்படிங்கிறதும். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்னன்னா கூட்டு பொறுப்பு. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான பொறுப்பு யாரு? மினிஸ்டர்ஸ். அவங்க கீழ இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர், அதுக்கு கீழ இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த பிரச்சனைக்கு பொறுப்பு. ஸோ ஏதாவது ஒரு சட்டம் இயற்றதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதை ஃபேஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அது மொத்தமா அந்த அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் ஆன பொறுப்பு. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுவோம்ல. இது நம்ம எங்க இருந்து ஃபாலோ பண்றோம்? பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல பார்த்து தான் நம்ம இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பிரிட்டிஷ்ல இருந்து என்னென்னலாம் பாரோ பண்ணி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வச்சிருக்கோம். இதுல நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே பார்லிமெண்ட் ரிலேட்டடாவே வரும். பார்லிமெண்டரி கவர்மெண்ட். அதுக்கு கீழே என்னது? அந்த பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ் இருக்கு. அதாவது பை கேமரலிசம் சொல்லுவோம். அதுக்குள்ள என்ன இருக்கு? லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர். பார்லிமெண்ட்டுக்குள்ள இருக்கிறதால லெஜிஸ்லேட்டர், எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது அந்த லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஜுடிஷியரி அப்படின்னு பார்க்கும்போது ரூல் ஆஃப் லா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இந்த 2 தான். அப்புறம் வித்தியாசமா இருக்கக்கூடியது அப்படிங்கிறது சிங்கிள் சிட்டிசன்ஷிப். மத்த எல்லாருமே எக்ஸிக்யூட்டிவ் தானே. பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர், கலெக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றது எல்லாமே என்னது? எக்ஸிக்யூட்டிவ். ஸோ பார்லிமெண்ட் ரிலேட்டடாவே வரும். நம்ம பிரிட்டிஷ்ல இருந்து பாரோ பண்ணது எல்லாமே என்னது? பார்லிமெண்ட் ரிலேட்டடா வரக்கூடியது. இந்த மாதிரி ஏதாவது கீவேர்ட்ஸ் வச்சு மொத்தமா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யுஎஸ் கான்ஸ்டிடியூஷன். அமெரிக்கன்ல வந்து நம்ம என்னென்னலாம் பாரோ பண்ணோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். பிரியாம்பிள், முன்னுரை. ஒரு புக்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் பேஜ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த இண்டெக்ஸ் பேஜை பார்த்தாலே நமக்கு தெரியும் புக்குக்குள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் பிரியாம்பிள் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு இந்த பிரியாம்பிளை பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிரியாம்பிள்குள்ள என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறத சுருக்கி முன்னுரையில என்னென்ன இருக்கு அப்படிங்கறத தான் கொடுத்திருப்பாங்க. இது நம்ம யுஎஸ்ல இருந்து தான் பாரோ பண்ணோம். அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். ஒரு மனிதனுக்கு அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு 6 வகையான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல டீடைலா பார்ப்போம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறத நம்ம அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் பாரோ பண்ணி நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல வச்சிருக்கோம். அடுத்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜுடிஷியரி, நீதித்துறையின் சுதந்திரம். நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி 3 ஆர்கன் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கான 3 ஆர்கன் என்னது? லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. இந்த 3மே என்னது? ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்டிபெண்டன்ட், ஆனா இண்டிபெண்டன்டா செயல்படும். யாரும் யாரோட இதுலயும் வந்து தலையிட முடியாது. அதேதான் என்னது? ஜுடிஷியரிலையும் டிபார்ட்மெண்ட்லயும் யாருமே தலையிட முடியாது. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி அப்படிங்கிறது. இந்த கான்செப்டை நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்? அமெரிக்கால இருந்து தான் எடுத்துக்கிட்டோம். இதே இது நீங்க பார்லிமெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜுடிஷியரி அப்படிங்கிற கான்செப்ட் எதுல இருந்து எடுத்துக்கணும்? சுப்ரீம் கோர்ட்னு ஒண்ணு இருக்கணும், ஹை கோர்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935ல இருந்து எடுத்துக்கிட்டோம். ஆனா இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜுடிஷியரி, நீதித்துறையின் சுதந்திரம் அப்படிங்கறத நம்ம அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் தான் எடுத்துக்கிட்டோம்.
இந்த 2யுமே நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிறக்கூடாது. கம்பேர் பண்ணி படிச்சு வச்சுக்கணும். அடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூ நீதித்துறை ஆய்வு. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா என்னன்னா, பார்லிமெண்ட் சட்டம் இயற்றும்போது அந்த சட்டம் கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டதா இருக்கணும். அரசியலமைப்புக்கு உட்பட்டதா இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல நீதித்துறை என்ன சொல்லலாம்? அத மறு ஆய்வு செஞ்சு இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்றதுக்கான உரிமைகள் அவங்களுக்கு இருக்கு. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபியூச்சர்ஸ நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்? அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்க ஹெட் ஆஃப் த கண்ட்ரி. அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்கள இம்பீச்மெண்ட்னா என்னது? பதவி விலக செய்யறது. அதற்கான முழு அதிகாரம் யாருக்கு இருக்கு? நீதித்துறைக்கு இருக்கு. பார்லிமெண்ட்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? பிரசிடென்ட்டுக்கு எதிரா இவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு புகார் வச்சாங்க அப்படின்னா, அத மறு ஆய்வு செஞ்சு அந்த தவற உண்மையானது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சாங்க அப்படின்னா, பிரசிடென்ட்ட என்ன பண்ணிருவாங்க? அவரோட பதவியில இருந்து நீக்கிருவாங்க. இந்த கான்செப்ட்ட நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம்? அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பிரசிடென்ட்ட மட்டும் இல்ல, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹை கோர்ட் ஜட்ஜஸையும் இதே மாதிரி நீக்கிறதுக்கான அதிகாரங்கள் இருக்கு. அப்போ எந்த ஒரு தனி மனிதராலும் எவ்வளோ பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் அவங்க தப்பு பண்ண முடியாது. இத எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா அமெரிக்கால ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயும் அங்க இருந்து பாரோ பண்ணி இங்க வச்சிருக்காங்க. அடுத்து போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். துணைத் தலைவர் பதவி. இந்த மாதிரி வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பதவி இருக்கணும். அது எந்தெந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அவன் அமெரிக்காவ பார்த்து தான் நம்ம கத்துக்கிட்டு, அவங்களோட கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்து நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம். அடுத்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது 2 டைப்ல இருக்கு. ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். எழுதப்பட்ட அரசியலமைப்பு, எழுதப்படாத அரசியலமைப்பு. நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்னது? எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இதை நம்ம எங்க இருந்து கத்துக்கிட்டோம்? அமெரிக்கால இருந்து தான் எடுத்து பாரோ பண்ணி நம்ம அத ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்ப அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அந்த மாதிரி கண்ட்ரிலலாம் எழுதப்படாத அரசியலமைப்பு தான் இருக்கும். இத நம்ம எடுத்துக்கிட்டது அமெரிக்கால இருந்து தான் என்ன பண்றோம்? இந்த மாரி ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அத பார்த்து நம்மளும் இதே மாதிரி எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கண்ட்ரி. ஸோ நீங்க இந்த அமெரிக்கால பார்த்தீங்க அப்படின்னா, எந்த மாதிரி இருக்கும்? ஃபுல்லாவே உரிமைகள் சார்ந்ததா இருக்கும். அந்த உரிமைகள மீறும்போது, தப்பு பண்ணும்போது அவங்கள என்ன பண்ணணும்? அந்த மாதிரி தான் குடுத்திருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள், அப்புறம் ஜுடிஷியரி, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, இம்பீச்மென்ட் ஆஃப் பிரசிடென்ட். அப்ப அவங்களோட தப்பு செய்யும்போது அவங்க என்ன பண்ணணும்? இம்பீச்மென்ட் பதவி விலகல் பண்ணணும். அதா அதாவது ஜனாதிபதி மீது ஏதாவது குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னா, அவர் என்ன பண்ணணும்? பதவி விலகல் செய்யணும். இம்பீச்மென்ட் அதே மாதிரி ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹை கோர்ட் ஜட்ஜஸ் எவ்வளோ பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா, அவங்கள பதவி விலகல் செய்யணும். இது எல்லாமே நம்ம அமெரிக்கால இருந்து தான் பாரோ பண்ணி நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அயர்லாந்து. ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம 3 விஷயங்கள ஃபாலோ பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். அப்படின்னா என்னன்னா, ஃபியூச்சர்ல இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு கீழ நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும். இத வந்து ஃபியூச்சர்ல கவர்ன்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம்? இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்குள்ள இருக்கிற ரூல்ஸ தேவைன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக எழுதி வச்சது தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. நம்ம நேம்ல பார்த்தாலே தெரியும். ஸ்டேட்டுக்கு என்னது? டைரக்ட் பண்றது. இந்த மாதிரி நீங்க கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ள இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்ட? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, இந்த டிபிஎஸ்பிக்குள்ள அதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னு பார்த்து, அத வந்து சட்டமா கொண்டு வரலாம். அதுக்கு தான் என்னன்னு கொண்டு வந்திருக்காங்க? டிபிஎஸ்பி அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுக்கு தனி பகுதியாவே வச்சு நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வச்சிருக்கோம். இது நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம்? ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா. ராஜ்யசபாவ பொறுத்தவரைக்கும் நம்ம நாமினேட்டட் மெம்பர்ஸ்ன்னு ஒரு 12 பேர் இருப்பாங்க. அந்த 12 பேர யாரு வந்து எலக்ட் பண்ணுவா? பிரசிடென்ட் தான் செலக்ட் பண்ணுவாங்க. எத பேஸ் பண்ணி அப்டின்னா, அவங்க ஆர்ட், லிட்டரேச்சர், ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரில ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணுவோம்? ராஜ்யசபா மெம்பர்ஸா பிரசிடென்ட் எலக்ட் பண்ணி வைப்பாங்க. இந்த இத வந்து ஃபியூச்சர்ஸ நம்ம எங்க இருந்து பாரோ பண்ணி வச்சிருக்கோம்?
ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் பாரோ பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட்ட எந்த முறையில எலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்? ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் எந்த மெத்தட்ல நம்ம எலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா தான் நம்ம எலெக்ட் பண்ணுவோம். அதற்கு இன்னும் நெறைய ப்ரொசீஜர் இருக்கு. அது எல்லாமே நம்ம பிரசிடென்ட் டாபிக் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ அத எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப டீட்டெயிலா போயிரும். நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம பிரசிடென்ட்ட எந்த மெத்தட்ல எலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத, நம்ம ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் பாரோ பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க. பிரசிடென்ட் பார்க்கும்போது அவர் எந்த மாதிரி செலக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் கனடா. கனடால இருந்து நம்ம என்னென்னலாம் பாரோ பண்ணோம் அப்படின்னா, ஃபெடரேஷன் வித் எ ஸ்ட்ராங் சென்டர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபெடரல் அப்படிங்கிற கான்செப்ட்ட நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இருந்து தான் எடுத்துக்கிட்டோம். அதே இது ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்னா, என்னதான் இங்க நம்ம கூட்டாட்சியா இருந்தாலும், மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு கூட்டாட்சியா இருந்தாலும், யாரோட கை இங்க ஓங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோடது? மத்திய அரசு. யூனியன் கவர்மெண்டோட தான் என்னது? ஸ்ட்ராங் சென்டர். யூனியன் கவர்மெண்டோட தலை தான் ஓங்கி இருக்குது. அதான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்ட்ராங் சென்டர். ஃபெடரேஷன் தான். ஆனா, யாருக்கு ஸ்ட்ராங் பவர் இருக்கு? அதிகமான பவர் இருக்கு. சென்டர். ஸ்ட்ராங் சென்டர். ஸோ, நம்ம இந்தியால ஃபாலோ பண்ணக்கூடியது என்னது? ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம லிஸ்ட் ஒரு 3 லிஸ்ட் பார்த்திருப்பீங்க. ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்ங்கிறது ஸ்டேட் மட்டும் தான். ஸ்டேட் லிஸ்ட் கீழ இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு யாரு சட்டம் இயற்றணும்? ஸ்டேட் மட்டும் தான். அதே மாதிரி சென்டருக்கு கீழ இருக்கக்கூடியது எல்லாமே யார் சட்டம் இயற்றணும்? யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசு. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது 2 பேருமே என்ன பண்ணலாம்? சட்டம் இயற்றலாம். ஆனா, இதுல 2 பேருக்கு இடையில முரண்பாடு வந்துச்சு அப்படின்னா, யாரோட டிசிஷன் ஃபைனலா இருக்கும்? யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசோட டிசிஷன் தான் ஃபைனலா இருக்கும். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம இந்தியால ஃபாலோ பண்ணக்கூடியது ஃபெடரேஷன் கூட்டாட்சியா இருந்தாலும் ஸ்ட்ராங் சென்டர். இது நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்? கனடால கான்ஸ்டிடியூஷன் இருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயுமே நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டோம். ஆனா ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர் அப்படிங்கிறது கனடால இருந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வெஸ்டிங் ஆஃப் ரெசிடியரி பவர்ஸ் இன் த சென்டர். இப்ப நம்ம ஒரு 3 லிஸ்ட் சொன்னோம்ல. சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல இருக்க டிபார்ட்மெண்ட் தவிர வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் அதோட பவர் யாருக்கு தான் வரும்? நம்மளோட சென்டர், மத்திய அரசுக்கு தான் வரும். இதையும் நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்? கனடால இருந்து தான் எடுத்துக்கிட்டோம். அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ் பை த சென்டர். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம கூட்டாட்சியா இருந்தாலும் யாருக்கு பவர் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னது? கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். எங்க? அவங்க ஸ்டேட்டுக்கு தான் வருவாங்க. ஸோ ஸ்டேட்டோட ஹெட் யாரு? கவர்னர். ஆனா அத கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்றது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் யாருக்கு அதிகமான பவர் இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசுக்கு தான் அதிகமான பவர் இருக்கு. நெக்ஸ்ட் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு. இப்போ பிரசிடென்ட்டுக்கு ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா அவர் சுப்ரீம் கோர்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணுவாரு. எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட அட்வைஸ கொடுப்பாங்க. ஆனா பிரசிடென்ட்ட அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் பிரசிடென்ட்டோட கையில தான் இருக்கு. அவர் என்ன முடிவு பண்றாரோ அதுதான். கண்டிப்பா அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அததான் நம்ம என்ன சொல்றோம்? அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு. இதை நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம்? கனடியன் கான்ஸ்டிடியூஷன் இருந்து தான் பாரோ பண்ணி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வச்சிருக்கோம். ஸோ கனடியன் கான்ஸ்டிடியூஷன் நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது என்னது? ஸ்ட்ராங் சென்டர் அப்படிங்கிறது தான். ரெசிடியூ பவர்ஸ் யார்கிட்ட இருக்கும்? சென்டர் கிட்ட தான் இருக்கும். கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்றது யாரு? சென்டர். ஸோ இது ரிலேட்டடாவே கனடியன் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருப்பாங்க. இந்த ஸ்ட்ராங் சென்டர் அப்படிங்கிற கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கனடியன் கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆஸ்திரேலியா. கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் ஒருங்கிணைந்த பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருங்கிணைந்த பட்டியல்ல யாரோட கை ஓங்கி இருக்கும்னு நம்ம பார்த்தோம்? மத்திய அரசோட கை ஓங்கி இருக்கும். இந்த கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்? ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ். நம்ம கண்ட்ரிக்குள்ள ட்ரேட் பண்றதுக்கு எந்த விதமான தடைகளும் கிடையாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம பொருட்களை எந்தவித தடையும் இல்லாம எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி வேற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றது, இம்போர்ட் பண்றதா இருந்தா மட்டும் என்ன பண்ணணும்? அதுக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு. இதெல்லாம் பத்தி தான் சொல்றது இந்த ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிறது. இதை நம்ம எங்க இருந்து பாரோ பண்ணோம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் பாரோ பண்ணோம். அப்புறம்
ஜாயிண்ட் சிட்டிங்ஸ் ஆஃப் 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு சட்டம் இயற்றும்போது, ஒரு ஹவுஸ்ல இருக்க எல்லாருமே ஓகே சொல்லி பாஸ் பண்ணி, இன்னொரு ஹவுஸுக்கு அத கொண்டு போம்போது, அவங்க மெஜாரிட்டி பாஸ் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா, 2 ஹவுஸ்ல இருக்கிறவங்களும், லோக்சபா, ராஜ்யசபால இருக்கக்கூடிய 2 பேரும் லோக்சபால உட்கார்ந்து கலந்து ஆலோசனை பண்ணி, அதுல ஒரு வோட்டிங் லிஸ்ட் எடுத்து மெஜாரிட்டியா வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அந்த சட்டத்த நடைமுறைப்படுத்துவாங்க. இதுதான் என்னது ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது. இந்த கான்செப்டையும் நம்ம எங்க இருந்து எடுத்தோம்? ஆஸ்திரேலியால இருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜெர்மனி. ஜெர்மனில இருந்து நம்ம என்ன பாரோ பண்ணியிருக்கோம்? சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் டூரிங் எமர்ஜென்சி. நம்ம ஆல்ரெடி 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி நான் சொன்னேன். நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி அவசர காலத்துல என்ன பண்ணுவாங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள நிறுத்தி வச்சுருவாங்க. இத அவங்க எங்க இருந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, எங்க இருந்து எந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஜெர்மன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் இத எடுத்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி ஒரு ஃபியூச்சர்ஸ ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சோவியத் யூனியன், ரஷ்யா. ரஷ்யாட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ். நம்ம மக்களுக்கு எப்படி அடிப்படை உரிமைகள் இருக்குதோ, அதே மாதிரி அவங்களுக்கு அடிப்படை கடமைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தனி பார்ட் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல 4A அப்படிங்கிறத ஒரு அமெண்ட்மென்ட் மூலமா கொண்டு வருவாங்க. 42nd அண்ட் 1976ல இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்படிங்கிறத சேர்ப்பாங்க. இது எங்க இருந்து எடுத்திருப்பாங்க இந்த கான்ஸ்டிடியூஷன், இந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, சோவியத் யூனியன் கிட்ட இருந்து தான் இந்த ஃபீச்சர்ஸ எடுத்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு சிறு சாரி அமெண்ட்மென்ட் ஆக்ட் மூலமா என்ன பண்ணியிருப்பாங்க? நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்படிங்கிறத சேர்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யால இருந்து ஆ, நம்ம ப்ரீஆம்பிள்ல இந்த 3 வேர்ட் குடுத்திருப்பாங்க. சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3யுமே எங்க இருந்து அவங்க எடுத்திருப்பாங்க? இந்த ரஷ்யால இருந்து தான் எடுத்திருப்பாங்க. அதாவது சமூகம், பொருளாதாரம் மற்றும் அரசியல் அப்படின்னு ஒரு 3 கான்செப்ட் இருக்கும். ப்ரீஆம்பிள்ல. அந்த எதுல இருந்து அவங்க எடுத்து இந்த ப்ரீஆம்பிள் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்து தான் நம்மளோட ப்ரீஆம்பிள்ல இந்த 3 வேர்டையும் அவங்க சேர்த்திருப்பாங்க. ஸோ ரஷ்யாட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிட்டது என்னலாம்? ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ், அதுக்கப்புறம் சோசியோ எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அப்படிங்கிற அந்த 3 வேர்ட ப்ரீஆம்பிள்ல நம்ம வச்சிருப்போம். ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்து. நெக்ஸ்ட் பிரான்ஸ். பிரான்ஸ்ல இருந்து நம்ம என்ன கான்செப்ட் எடுத்தோம்? ரிபப்ளிக், குடியரசு அப்படிங்கிற கான்செப்ட நம்ம எங்க இருந்து கத்துக்கிட்டோம்? பாரோ பண்ணிக்கிட்டோம். பிரான்ஸ்ல இருந்து தான் எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி பிரியாம்பிள்ல நம்ம ரஷ்யால எப்படி சோசியோ எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அப்படிங்கிற வேர்ட எடுத்து இங்க பிரியாம்பிள்ல வச்சோமோ, அதே மாதிரி லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறத பிரியாம்பிள்ல நம்ம எங்க இருந்து வச்சுக்கிட்டோம்? பிரான்ஸ்ல இருந்து தான் எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா. இந்த பிரான்ஸ்ல பிரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பார்ட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3ஐ பத்தியுமே அவங்க இந்த பிரெஞ்ச் ரெவல்யூஷன்ல தான் என்ன பயங்கரமா இந்த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு ஒரு ஸ்லோகன் மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல இருந்து தான் நம்ம எடுத்து நம்மளோட பிரியாம்பிள்ல இந்த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறத வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஒரு கான்ஸ்டிடியூஷனை எந்த மாதிரி திருத்தம் செய்யலாம் அப்படிங்கிறத எங்க இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்? சவுத் ஆப்பிரிக்கா கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் எடுத்து வச்சுக்கிட்டோம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, எலக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபா மெம்பர்ஸை எந்த முறையில எலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்துக்கிட்டோம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? ராஜ்யசபா மெம்பர்ஸ நாமினேட் பண்றத பத்தி பார்த்தோம்ல. அது எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்? அந்த கான்செப்ட அயர்லாந்துல இருந்து எடுத்துக்கிட்டோம். இது அந்த மெம்பர்ஸ எலக்ட் பண்ணுவாங்கல்ல, அது எந்த நாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டோம்? சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ நீங்க கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். இந்த மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகுற ஏரியால இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் கம்பேர் பண்ணி நோட் நோட் பண்ணி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மறக்கவும் செய்யாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜப்பான் கான்ஸ்டிடியூஷன். இதுல தான் நம்ம என்ன பாரோ பண்றோம்? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை. அப்படின்னா நம்ம ஒரு சட்டம் கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில நடைமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிருப்போம். ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிருப்போம். கரெக்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிருக்கோமா இல்லையா? அந்த சட்டம் கொண்டு வர்றதுக்கு நம்ம கரெக்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிருக்கோமா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதுதான் என்னது? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படிங்கிறது. இது நம்ம ஜப்பான்ல இருந்து தான் பாரோ பண்ணி இந்த ஃபீச்சர்ஸை நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல ஆட் பண்ணிருக்கோம். இதே இதுல இன்னொன்னு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து பாரோ பண்ணியிருப்போம். அந்த பாயிண்ட்ட இன்க்ளூட் பண்ணல. நீங்க அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல அந்த பாயிண்ட்ட இன்க்ளூட் பண்ணியிருக்கோங்க.
டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சட்டத்தின் சரியான செயல்முறை. அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ஒரு சட்டம் கொண்டு வரும்போது, அந்த சட்டம் அடிப்படை உரிமைகள மீறினதா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கா, இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதுதான் என்னது? டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இன்னும் டீட்டெயிலாவே இந்த 2ஓட டிஃபரன்ஸ பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னா, அந்த லா கொண்டு வரதுக்கு, சட்டம் கொண்டு வரதுக்கு அவங்க கரெக்ட்டான ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, இல்லையான்னு பார்க்கிறது தான் என்னது? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. அத நம்ம ஜப்பான்ல இருந்து பாரோ பண்ணியிருக்கோம். டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து பாரோ பண்ணியிருக்கோம். அந்த சட்டம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு உட்பட்டதா இருக்கா? அடிப்படை உரிமைகள மீறாம இருக்கா? அப்படிங்கிறத செக் பண்றது தான் என்னது? டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்து ஷார்ட்ஸாவோ இல்லன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்லயோ நான் உங்களுக்கு இந்த டவுட்ட கிளியர் பண்றேன். ஸோ உங்களுக்கு இந்த சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற டாபிக்க தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். வேற ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு, புடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற அடுத்தடுத்த பாலிட்டி கிளாஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ தேங்க் யூ. அடுத்த வீடியோல உங்களுக்கு இன்னொரு டாபிக்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ.